ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மருதை பற்றி உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவை கூட்டிகிட்டு வராங்க. இன்னொரு சைடு நம்ம ராஜராஜன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. கார்த்தி உண்மையை நிரூபிச்சாங்களா, ராஜராஜனோட உயிரை காப்பாற்றினாங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். நம்ம கார்த்தி பிரியாவை எப்படியாவது கரெக்டான நேரத்தில் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டு ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வராங்க. கரெக்டாக மருது ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது நம்ம கார்த்தி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, அப்போதான் நம்ம ரேவதி முகத்தில் ஒரு சந்தோஷமே வருது. அப்பாதான் நான் நினச்ச மாதிரி கார்த்தி மாமா வந்து கல்யாணத்தை நிப்பாட்ட வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க. இன்னொரு சைடு சாமுடிச்சேரி கார்த்தியை பயங்கரமாக திட்டுறாங்க. நான் நினச்சேன் தாலி கட்டுற நேரத்தில் என்னடா இன்னும் உன்னை காணமேன்னு பார்த்துட்டே இருந்தேன், கரெக்டாக வந்துட்டேன், இப்போ என்ன ட்ராமா பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, எனக்கு ட்ராமா பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அதிகாரிங்களை வர வைக்கிறாங்க. அதிகாரிங்க பிரியாவை கூட்டிகிட்டு வராங்க. அப்போது பிரியாவை பார்த்துட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நான் சொன்னாதான் எதுவுமே நம்ப மாட்டேங்கிறீங்க, இந்த மருதால் இத்தனை பொண்ணுங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க சொன்னா வச்சு நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல, இதை கேட்டுட்டு பிரியா சொல்கிறாங்க, மேடம் கார்த்தி சார் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், அந்த மருது சரியான அயோக்கியம், அது மட்டும் இல்லாமல் என்னைய லவ் பண்ணுறங்கிற பேரில் என்னைய ஃபோட்டோலாம் எடுத்து அதை வெளியில் வித்துட்டு இருந்தான், அந்த விஷயம் தெரிஞ்சு அவன்கிட்ட நான் சண்டை போட்டேன், அதுக்காக என்னைய காரை வச்சு ஏற்றி கொல்ல பார்த்தவனே இவன் தான், நான் கோமா ஸ்டேஜில் இருந்தேன், ஆனால் கார்த்தி சார் தான் வந்து எனக்கு உயர்தர ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இப்போ என்னைய உயிர் பொழைக்க வச்சிருக்காரு, அப்படிப்பட்ட கார்த்தி சாருக்கு கண்டிப்பாக நான் உதவணும், அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பெண்கள் எல்லாமே இவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டால் அதிகாரி சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், இந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மைதான், இவன் சரியான அயோக்கியம், இவ்வளோ நாளாக நாங்கள் இவனை தான் தேடிட்டு இருந்தோம், நல்ல வேலை கார்த்தி தம்பினால தான் எங்களால் இவனை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகாரிங்களும் சொல்ல, இதை கேட்டால் சாம்பிடிச்சரிக்கு அப்படி தலையே சுற்றிரும் போல. மருது சொல்கிறாங்க, அத்தை இந்த கார்த்தி சொல்கிறத நம்பாதீங்க, ஏன்னா இவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவான்னு அவங்க கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, அதே மாதிரியே பண்ணிட்டான் பாருங்க, சீக்கிரம் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம சாம்பிடிச்சேரி மருது சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மருதிக்கிட்ட போய் சாம்பிடிச்சேரி சொல்கிறாங்க, இத்தனை பேர் உனக்கு அகைன்ஸ்டாக பேசினப்ப நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சேன்னு தெரியுமா, என்ன தைரியம் இருந்தால் இந்த சாம்பிடிச்சேரியவே ஏமாற்றி என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நீ ரெடியாவ, உன்னைய சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் பலாருன்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரி சொல்கிறாங்க, மேடம் நாங்கள் ஏற்கனவே இவனை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தோம், அதுக்கு தான் இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் இந்த பொண்ணையை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க, அதனால தான் நாங்கள் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக போராட்டிட்டு இருந்தோம், ஆனால் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்த மருது அழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்பிடிச்சேரி சொல்கிறாங்க, எல்லாம் என் மேலே தான் தப்பு, ஆரம்பத்திலே இவனை பற்றி எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிய வந்துச்சு, நான் கொஞ்சம் கண்டும் காணாத மாதிரி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சேரி சொல்ல, அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போயிடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிடிச்சேரி வந்து அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல, கடைசி நேரத்தில் வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்போது நம்ம அதிகாரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் இந்த கார்த்தி தம்பிக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும், இவர் மட்டும் இல்லைனா எங்களால் இந்த உண்மையெல்லாம் நிரூபிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை பற்றி தான் இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது மருதை அடிச்சு பிடிச்சி அதிகாரிங்கெல்லாம் இழுத்துட்டு போகும்போது மயில் வாகனத்தை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் மயில் வாகனத்தை காட்டுறாங்க. மயில் வாகனம் ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ண, அப்போது மருதோட கட்டில் கடியில் தான் அந்த ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. அப்போது அடியில் பார்த்தா நம்ம ராஜராஜனை போர்வையில் சுற்றி மருது ஒழிச்சு வச்சுருக்காங்க. நம்ம மயில் வாகனம் அப்படியே அந்த போர்வையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அதில் பார்த்தா ராஜராஜன் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. இதை பார்த்ததுமே நம்ம மயில் வாகனம் பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாமா உங்களுக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. ஆனால் ராஜராஜன் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அதனால பயந்துட்டு நம்ம மயில் வாகனம் வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஓடிவாங்க ஓடிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, கீழே எல்லாருமே வந்து என்னடா இது மேலே இப்படி ஒரு சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மேலே ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா ராஜராஜன் வந்து இப்படி கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டுமே சாம்பிடிச்சேரிக்கு அப்படியே நெஞ்சு அடைச்சிரும் போல. அந்தளவுக்கு அவங்க கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. மாப்பிள்ளை என்னாச்சு, இவர் நல்லா தானே தெரிஞ்சிட்டு இருந்தாரு, என்னாச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மயில் வாகனம் சொல்கிறாங்க, அத்தை எனக்கு என்னமோ இவரை மருது தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு தோணுது, ஏன்னா மாமா வந்து மருதை நான் விட மாட்டேன், அவன்கிட்ட கண்டிப்பாக தகராறு பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன்னு
சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாமல் அவர் இடுப்பில் கத்தியை வேற சுற்றி வச்சு திரிஞ்சிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ அந்த மருது கூட நடந்த தகராறுல மருது தான் இப்படி பண்ணியிருப்பான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் சாம்பிச்சேரி கிட்ட சொல்ல, அப்போ சாம்பிச்சேரி பயங்கரமா அழுகுறாங்க. இது எல்லாம் நடக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே, இப்படி ஒரு அயோக்கியனை வீட்டில் இவ்வளோ நாளாக வச்சிருக்கிறத நினைக்கும் போது என்னைய நானே அழிச்சுக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிச்சேரி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா நான் இப்போதைக்கு அப்பாவை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம கார்த்தி உடனே மாமாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்டர்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் இவரை செக் பண்ணிவிட்டு என்ன எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ரேவதி சாம்பிச்சேரிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா உன்னோட வரட்டு கௌரவத்தினால இப்போ அப்பாவோட உயிர் ஊசலை அடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு என்னம்மா சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி கேட்க, அதுக்கு சாம்பிச்சேரி சொல்கிறாங்க, ரேவதி நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தாம்மா நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மயில்வாகனம் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கார்த்தி மேலே இருக்கிற கோவத்தில் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கு பலிக்காடா இப்போ மாமாவோட உயிர் இந்த மாதிரி ஊசலாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனம் ரேவதி எல்லாரும் சேர்ந்து சாம்பிச்சேரியை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஆளாளுக்கு அக்காவை இப்படி திட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ அக்காவே மனசு உடஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்தில் அவளுக்கு ஆறுதல் சொல்லாமல் இப்போ போயிட்டு அவளை கேள்வி மேலே கேட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, மாமா ஃபஸ்ட்டு பொழைச்சி வரட்டும், அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு டாக்டர் எல்லாம் வந்து சொல்கிறாங்க, தேங்க் காட் நல்ல வேலை, நீங்கள் இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக கொண்டு வந்து சேர்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் அவரோட உயிரையே காப்பாற்றிருக்க முடியாது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, எப்பா கார்த்தி நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் மாமாவை கொண்டு வந்து சேர்க்கலனா இந்நேரம் மாமாவோட உயிரே போயிருக்கும், உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா இப்போயாவது கார்த்தியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, கார்த்தி நம்ம குடும்பத்துக்கு கெட்டது பண்ணுறாருன்னே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனால் பாருங்க அப்பாவோட உயிரை கார்த்தி தான் காப்பாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லை உங்களோட அவசர புத்தினால அந்த மருது மாதிரி அயோக்கியனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்க. ஆனால் கார்த்தி அவனை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சு கடைசி நேரத்தில் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாரு. இவர் மட்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலைன்னா இந்நேரம் நம்ம ரேவதி வாழ்க்கை என்னமோ ஆயிருக்கும். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, இப்போயாவது நீங்கள் உங்கள் வரட்டு கௌரவத்தை விட்டுட்டு எங்களோட வாழ்க்கைக்காக உங்களோட கௌரவத்தெல்லாம் தியாகம் பண்ணுங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு குடும்பமே இப்படி அழுகிறத பார்த்துட்டு நம்ம சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த கார்த்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டான். ரேவதி மருதை வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு கலாட்டா பண்ணலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சாமுடிச்சேரியோட தாலியே இறங்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அந்த ராஜராஜன் மட்டும் இறந்துட்டாருன்னா கண்டிப்பாக அக்கா முழுசாக உடஞ்சி போயிடுவா. ஏன்னா அக்காவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததே மாமா மட்டும்தான். மாமாவும் இப்போ இல்லைனா கண்டிப்பாக அக்காவோட நிலைமையை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இது எல்லாமே ஒரு வகையில் நல்லதுக்கு தான். என்னையும் சிவனாண்டியையும் சேர்ந்து எல்லாரும் பிரிச்சிங்கள, அதுக்கு தண்டனையாக தான் இப்போ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நல்லா அழுவுங்கடி, என் வாழ்க்கையை பிரித்து எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ ஓ தாலி இறங்க போகுதுன்னு நினச்சி பயங்கரமாக அழுகிறல இதே வலியும் வேதனையும் தானே நான் அனுபவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட பயங்கர செல்ஃபிஷாக சந்திரகலா வந்து சாமுடிச்சேரியை பார்த்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ராஜராஜனை காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா ராஜராஜன் இல்லைன்னா கதை வந்து சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஏன்னா ராஜராஜனை வச்சு தான் சாமுடிச்சேரி ராஜராஜன் 2 பேருமே சேர்ந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிக்கணும். ஏன்னா இந்த சீரியலோட மெயின் கான்செப்டே அந்த கோயில் கும்பாபிஷேகம் தான். அவ்வளோ சீக்கிரம்லாம் ராஜராஜனை வந்து சாகடிச்சிட மாட்டாங்க, எப்படியோ பழிச்சிருவாங்க. சரி நம்ம கார்த்தி தான் ராஜராஜனோட உயிரை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுடிச்சேரி மறுபடியும் கார்த்திக் மேலே நல்ல அபிப்பிராயத்தோட ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே கார்த்தியை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கலாம். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.